தூய்மை பணியாளர் மின்சாரம் பாய்ந்து உயிரிழந்ததற்கு அரசு அலுவலர்களின் அலட்சியமே காரணம் என்று சீமான் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை கண்ணகி நகர் பகுதியில் மின்சாரம் பாய்ந்து உயிரிழந்த தூய்மை பணியாளர் வரலட்சுமியின் உடலுக்கு சீமான் நேரில் அஞ்சலி செலுத்தினார். இதன் பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், வரலட்சுமியின் மரணம் விபத்து அல்ல என்றும் அரசு அலுவலர்களின் அலட்சியத்தால் நிகழ்ந்த உயிரிழப்பு என தெரிவித்தார். இழப்பீடு தொகையை உயர்த்தி வழங்க வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார். பார்க்க முடியாது. ஏன்னா இது நம்முடைய நிர்வாக குறைதான், கவனக்குறைவு. ஏன்னா இங்க இந்த மாதிரி இது அருந்து இருக்குது இந்த மழை நேரத்துல அப்படின்னு மணிகண்டன் ஒரு தம்பி மின்னகத்துக்கு 2 முறை அழைச்சி பேசியிருக்கிறாரு, புகார் அளிச்சிருக்கிறாங்க. அதுக்கப்புறமா அவங்க நாங்க நடவடிக்கை எடுக்கல, அவங்க தான் எடுப்பாங்க, இவங்க தான் எடுப்பாங்கன்னு சொல்லி அதுலயே 2 நாள் காலம் கடத்திருக்காங்க. உரிய நேரத்துல அதை கவனம் எடுத்திருந்தா இந்த உயிரை நம்ம இழந்திருக்க வேண்டிய நிலைமை வந்திருக்காது. அதனால இதை விபத்தா பார்க்க முடியாது.